வாங்க சமைக்கலாம் சாப்பிடலாம். யம்மி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பன்னீர் டிக்கா மசாலா பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு நான் 400 கிராம்ஸ் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகாய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் பெரிய இதுவாக சதுரமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் துண்டுகளாக. சரிங்களா? இதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு அதாவது கிரேவி வேணும் இல்லைங்களா? அதுக்கு ஒரு தக்காளி ஒரு 3 பழம் வச்சுருக்கேன். 15 முந்திரி வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு வச்சுருக்கேன். ஒரு சின்ன ஒரு 1/2 இன்ச் துண்டு இஞ்சி தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 3 வெங்காயம் நல்லா பொடியாக பெரிய சைஸ் அரிஞ்சு வச்சுங்க. 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை அரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கடாயை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், 3 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறோம். சரிங்களா? அதாவது உங்கள் ஆயில் எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வெங்காயத்தை க்யூப்ஸாக அரிஞ்சு வச்சுக்கலாம். சதுரமாக இந்த பாருங்கள். இந்த மாதிரி இது ஒரு முழு வெங்காயத்தை எடுத்து 4 கட் பண்ணிவிட்டு அதையும் பாதியாக கட் பண்ணினா ஸ்கொயராக வந்துடும். சரிங்களா? அப்படியே 4 இதுவாக பொழந்துடணும் வெங்காயத்தை. அதை திருப்பியும் அதை உரிச்சிங்கன்னா பெரிய க்யூப்ஸாக அதை கட் பண்ணி துண்டாகிடும். தக்காளியும் அதே மாதிரி விதை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். குடமிளகாயும் அந்த மாதிரி எடுத்துங்க ஸ்கொயராக. சரி, இது பாருங்கள், பெரிய துண்டாக பன்னீர் போட்டிருக்கேன். பன்னீர் உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி வெட்டிக்கு எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக 10 மினிட்ஸில் இந்த பன்னீர் டிக்கா மசாலா பண்ணிடலாம் குயிக்காக. சரிங்களா? இப்போ அந்த எண்ணெய் காயிட்டான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கிறோம். 1 பை 1 நம்ம நெக்ஸ்ட்டு போட்டு தான் வதக்க போகிறோம். இருந்தாலும் வெங்காயத்தை போட்டு அப்படி ஒரு பரட்டி எடுங்க. ஏன்னா கொஞ்சம் வெங்காயம்னா கொஞ்சம் அது வதங்க லேட் ஆகும். ஆனால் ஒரு வதக்கிட்டு அடுத்தது குடமிளகாய் போட்டுருவோம். சரிங்களா? எல்லாமே ஸ்கொயராக எடுத்துங்க. குடமிளகாய் உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க. இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. அடுத்து தக்காளியிலும் அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க. எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிங்க. சதுர துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 1/2 நிமிஷம் வதக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. போட்டு அதையும் ஒரு பரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு அதில் பன்னீர் போட போகிறோம். சரிங்களா? இதெல்லாம் ஒரு நிமிஷம் வதங்கட்டும். ஏன்னா நல்லா நீங்கள் பக்கத்துலேயே நீங்கள் ஹையாக வச்சே வதக்கலாம். நம்ம ரொம்பவும் வேகக்கூடாது. அடுத்தது பன்னீரை போட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம அதிகம் வதக்கி எடுக்க போகிறோம். இதுக்கு ஒரு காரம் தேவைப்படும் இல்லைங்களா? கொஞ்சம் பன்னீரெல்லாம் நல்லா இதுவாகி வரணும். அதனால் ஊறி வரணும். அதுக்காக இது காஷ்மீர் சில்லி நான் இப்போ 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு ஸ்மால் ஸ்பூனில் சால்ட்டு போட்டுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கிரேவிக்கும் போடுவோம். இது எல்லாத்துக்கும் தேவையானது. இப்போ ஒரு ஸ்மால் ஸ்பூன் சால்ட்டு போட்டு இது எல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் ஒரு ஆஃப் தீ வச்சு இது பண்ணுங்க, ஸ்லோ பண்ணி. சரிங்களா? ஃபுல் ஸ்லோ பண்ணாதீங்க, ஃபுல் தீயும் வேண்டாம். அப்படியே அது வதங்க விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோம், அந்த 15 முந்திரி எடுத்து போட்டுக்கிறோம். அடுத்தது இஞ்சி ஒரு சின்ன துண்டு அதையும் போட்டுங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு போட்டாலே போதும், ரொம்ப இஞ்சி வேண்டாம். சரியா? நல்லா இப்போ நான் 3 பெரிய தக்காளி இது பண்ணியிருக்கேன் கட் பண்ணி. உங்களுக்கு கிரேவி வேணால் எக்ஸஸாக ஒன்று வெங்காய தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் உங்களால் ஃபுல்லாக அரைக்க முடியும்னா போட்டு தண்ணிலாம் விட வேண்டாம். தண்ணி இல்லாமல் அப்படியே மிக்சியை போட்டு நல்லா வழவழப்பாக அரைச்சி எடுத்துங்க. சரிங்களா? எல்லா தக்காளியும் போட்டு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கிறோம் மிக்சியில் இது பண்ணி. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வதங்கிடுச்சு பாருங்கள். 1 மினிட் இதை வதங்க எடுத்துக்கிறோம். எடுத்து ஒரு தட்டில் கொட்டி அதை பாட்டு வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு அதே கடாயில் கிரேவி பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி இருந்தால் நல்லா அந்த இதெல்லாம் வழித்து போட்டுங்க. மிளகாத்தூள் காரெல்லாம் இருக்கும். இது பண்ணிவிட்டு சும்மா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்படியே வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும். அதே கடாயிலே பண்ணலாம் நம்ம. ஆனால் நல்லா வடிச்சிட்டு ஒரு வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா? இப்போ நான் 75 கிராம்ஸ் பட்டர் போட்டிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு பட்டர் அவ்வளோ வேணான்னா நீங்கள் பாதி ஆயில் கூட போட்டுக்கலாம். நான் பட்டரே நல்லா இருக்கும்ன்றதுக்காக
டிக்கா மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக பட்டர் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஒரு பட்டை இலை எடுத்து 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு 5 லவங்கம் போட்டுக்கிறேன். ஒரு பட்டை போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து 2 ஏலக்காய் போட்டுக்கணும். சரிங்களா? அது போட்டு கொஞ்சம் அப்படியே இது பொரிஞ்சு வரட்டும். ஓகேவா? அது ஏன்னா அப்போ தான் அதோட ஃப்ளேவர்லாம் இறங்கும். அடுத்தது நம்ம இப்போ ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இது வந்து நல்லா சப்பாத்திக்கு, தோசைக்கு, வெரைட்டி ரைஸுக்கு எல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நானுக்கெலாம் கூட நீங்கள் நல்லா வீட்டிலே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுட்டேன். சரிங்களா? அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 காஞ்ச மிளகாயை வந்து நீட்டி மிளகாய் எடுத்து 2ஆக கட் பண்ணி போட்டு இதுவும் நல்லா கொஞ்சம் அந்த ஆயிலே பொரிஞ்சு வரட்டும். அப்போ தான் ஒரு நல்ல ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து 2 கொத்து கருவேப்பிலை போடுங்க. நல்லா போட்டு அதுவும் அந்த பட்டர்லேயே நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா கருவேப்பிலை பொரிஞ்சால் தான் நல்ல டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நான் நல்லா 3 பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் இதை விட பொடியை கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா அரைச்சி போட்டால் அது டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி கட் பண்ணி பொடியை அரைச்சி போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதை போட்டு வந்து ஒரு அரை நிமிஷம் நல்லா 1 நிமிஷம் அந்த வெங்காயம் கலர் மாதிரி நல்லா வதங்கி வரணும். சரிங்களா? நல்லா பாருங்கள், இந்த மாதிரி வதங்கி வரட்டும். இப்போ வதங்கும் போதே என்ன பண்ணோம், நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்மால் ஸ்பூன் உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம் பன்னீரில். இப்போ வந்து இந்த கிரேவிக்கு ஒரு ஸ்மால் ஸ்பூன் சால்ட்டு போடுங்க. ஏன்னா நம்ம வேணும்னா திருப்பி பார்த்து போட்டுக்கலாம். ஏன்னா நிறைய ஆயிடுச்சுன்னா கஷ்டம். ஏன்னா சைட் டிஷ்ஷாக நம்ம தொட்டு சாப்பிட போகிறோம். அதனால் வந்து எல்லாமே பார்த்து பண்ணலாம். இப்போ 1 நிமிஷம் அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வதங்கிட்ட விட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி, பூண்டு, முந்திரி, தக்காளி விழுது, இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். இதை இது பண்ணி நல்லா போட்டு அந்த ஆயிலே வந்து வதக்கி எடுத்துங்க. இப்போ அந்த மிக்சியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து ஏன்னா இப்போ அந்த தண்ணி நமக்கு தேவைப்படும். அதனால் அதை ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ இதை வந்து நல்லா வந்து 1 நிமிஷம் வதங்கட்டும். அடுத்தது வந்து 1.5 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி போடுங்க. நான் வந்து எல்லாமே காஷ்மீர் சில்லி ஏன் போனால் நல்லா கலர்ஃபுல் இருக்கும், காரம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் சாதா மிளகாய்த்தூள் ப்ளைன் போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் மேலே போடாதீங்க. நான் காஷ்மீர் சில்லின்றதால நிறைய போட்டிருக்கேன். அதனால் அதெல்லாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நெக்ஸ்ட்டு அதை ஒரு வதக்கிட்டு 2 ஸ்பூன் தயிர் போட்டுங்க. சரிங்களா? தயிர் அது ரொம்பவும் வேண்டாம். ஏன்னா தக்காளியோட புளிப்பு தன்மையே நம்மளுக்கு நிறைய இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் தயிரை போட்டு நல்லா ஒரு 2 பக்கத்தை இது பண்ணி வதக்குங்க. ஏன்னா அது எல்லாமே அதில் வந்து இதுவாகி வரணும், கலந்து வரணும். இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த தண்ணி ஊற்றினா அரை டம்ளர் தண்ணி வாட்டர் மிக்சியோட இது பண்ணி அதை வந்து இதில் போடுங்க. வேறு எக்ஸஸாக தண்ணி வேண்டாம், நம்ம பார்த்து வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சம் எடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா கையில் இந்த மாதிரி கசக்கி அதில் போட்டுவிடுங்க. போட்டு அதையும் ஒரு கலந்து விடுங்க. அடுத்தது வந்து இப்போ நம்ம வந்து ரெடியாக பன்னீர், குடமிளகாய், வெங்காயம்லாம் இது பண்ணலாம், கேப்சிகம்லாம் ரெடி பண்ணி ஆனியம் பன்னீர்லாம் பண்ணதை இது வந்து இதில் போட்டுக்கிறோம். சரிங்களா? எல்லாம் போட்டு கலந்து பாருங்கள். வாட்டர் ஏன்னா அது வந்து ஒரு கொதித்து வரணும். அதனால் நம்ம இப்போ அதுக்கு தேவையான அளவு வாட்டர் தேவைப்படுது. அதனால் திருப்பி நான் வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அந்த தட்டில் இருக்க அந்த இதெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் மிளகாய்த்தூள்லாம் அதிலே கலந்து போட்டுட்டோம். சரிங்களா? இப்போ இது நல்லா ஒரு கலந்து நம்ம என்ன பண்ணுறோம், லெட்டை மூடி ஒரே ஒரு கொதித்து வரணும். சரிங்களா? பக்கத்துலேயே நின்னீங்கன்னா ஹையில் வைங்க, இல்லைன்னா ஸ்லோ பண்ணிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே கொதிச்சு வந்துடும். மொத்தத்தை இது 10 மினிட்ஸில் நீங்கள் பண்ணிடலாம் இந்த டிக்காவை. சரிங்களா? இதை பாருங்கள் எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். இது நல்ல வெரைட்டி ரைஸ், தேங்காய் பால் சாதம், பிரியாணி, வெஜ் பிரியாணி எல்லாத்துக்கும் ஒரு செம காம்பினேஷனாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து சால்ட்டு டேஸ்ட் பார்க்குறோம் இந்த சமயத்தில் பாருங்கள். சரியா? எதனா தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு சால்ட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒரு 1/4 ஸ்பூன் போகிறேன் நான் திருப்பி. சரிங்களா? எல்லாமே சால்ட்டெல்லாம் எப்போவுமே பார்த்து சேர்த்துக்கங்க. சரிங்களா? போட்டு ஒரு கலந்துட்டு கொத்தமல்லி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதை நல்லா நம்ம சேர்த்துக்கிறோம். இதோட இது வந்து ஓவர் முடிஞ்சிச்சு. சரிங்களா? இது செம்மையாக இருக்கும். சரிங்களா? தோசை, இட்லி, சப்பாத்திக்கு எல்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி செம்மையாக இருக்கும். சமைங்க, சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டுங்கப்பா.